ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம் இல்லைன்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா கெத்தா இருப்பாங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிஜமா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மனசார எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்களோ, எவ்வளோ மோசமான நிலைமைகள் இருந்தாங்களோ, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அதாவது என்ன சொல்றான், தங்க வாத்துங்கிற மாதிரி, தங்க முட்டையிடும் வாத்து அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைப்பான். என்ன நீங்க என்ன பண்ணணும், ஒன்னொன்னா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைலாக் நான் சொல்ல மாட்டேன், அது அநாகரிகம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ லைஃப் செட்டில் பண்ண பாருங்க. மெயினாக பராபவ ஆண்டு முழுக்க முழுக்க பாக்கியத்துல குரு இருக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டமா, அசாத்தியமான வலிமை, அசாத்தியமான தெய்வ அனுகிரகம், அசாத்தியமான லக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகிடும். நிறைய பேர் வெளியூர் போகிறது, நிறைய பேர் ஃபாரின்ல செட்டில்மெண்ட் ஆகுறது, பிஆர் வாங்குறது, அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்குறது, கோல்டன் வீசா வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிகத்தில் இருக்கிற பல பேருக்கு நடக்கும். நிறைய பேர் கோவில் கட்டுவாங்க, நிறைய பேர் வீடு கட்டுவாங்க, நிறைய பேருக்கு தொழில் அமையும், பூர்வீக தொழில் அமையும். நிறைய பேருக்கு இன்னும் எம்பசியில் வேலை கிடைக்கும். சில பேர் ஜட்ஜ் ஆவாங்க, சில பேர் மெடிசனில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள், சில பேர் ஆஃபீஸில் உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. நான் சொல்கிறது மேனேஜர் லெவல், சீனியர் மேனேஜர் லெவல், வைஸ் பிரசிடென்ட் லெவல், சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர்ஸ், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் என்னென்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, பல இடங்கள் பார்த்துக்கிற மாதிரி வரும். உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக குழந்தைகளுக்காக செலவு உண்டு, குழந்தைகளுக்காக கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு. நிறைய பேருக்கு ஃபேமிலி அமையும், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு மறுமணம் ஆகும். யாருக்கெல்லாம் திருமணம் ஆகி டுமில் ஆகி போச்சா அவங்களுக்குலாம் மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள். எங்கே பார்த்தாலும் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. அந்த டவுன், அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி தான். நேற்று வரைக்கும் இப்படி இருந்தால் திடீர்னு பார்த்தா அப்படி ஆயிட்டான் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு பார்க்குறவங்கலாம் பொறாமப்படுற அளவுக்கு சத்தியமாக உங்களுடைய முயற்சியும் சரி, உங்களுடைய வளர்ச்சியும் சரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக இருக்குது. விருச்சிகத்துக்கு நிஜமாக மனசார ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய, அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரியலி குட் ஹார்ட்ஸ், அதாவது மனசு ரொம்ப சந்தோஷமான ஆட்கள். ஆனால் என்ன நிலைமைனா, அவனை பார்க்குறவங்க கரெக்டான பார்வையில் பார்க்க மாட்டாங்க. அவங்கள புரிஞ்சுக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்குது, விருச்சிகன்னா லூஸு, விருச்சிகன்னா கன்ஃபியூஷன் தான், விருச்சிகன்னா இப்போ காலை ஒன்று பேசுவாங்க, சாயந்தரம் ஒன்று பேசுவாங்க. சத்தியமாக அப்படி கிடையவே கிடையாது. 1 கோடி பேர் விருச்சிகத்தில் பிறந்தாலும் சரி, அதில் மினிமம் 10 பேர் வேணால் அப்படி இருக்கலாமே தவிர எல்லாருமே அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. புது விஷயங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு அவங்க தான் முன்னாடி. தைரியசாலிகள்னால் அவங்க தான். எந்த விஷயத்தையுமே கஷ்ட காலத்துலையுமே பக்கத்தில் நிற்கிறது அவங்க தான். எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்கிறது அவங்க தான். இன்ஃபேக்ட் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான சைக்காலஜி. அது ஆல்மோஸ்ட் ஒரு டாக்டர் சைக்காலஜி. டாக்டர் சைக்காலஜிங்கிறதோட ஆன் த டேபிள் ஆப்ரேஷன் பண்ணி அங்கே என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேங்கிற ஒரு தில் இருக்கக்கூடிய ஆட்கள் பொதுவாக விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள். அதனால விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த பராபவ ஆண்டு சத்தியமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. மனசார உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், உங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும், எல்லாம் ஜீரோ. இட் இஸ் நெவர் கோயிங் டு பாதர் யூ. உங்கள் லைஃப் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஒரே விஷயம்தான், ஜஸ்ட் பேஷன். உங்கள் பேஷனை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தில்லா நின்று ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் தான் அதிகமாக இருக்குது. குடும்பம் நல்லா வளரும், குடும்பத்தில் லட்சியங்கள் நிறைவேறும், உங்கள் வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருந்ததுன்னா பூர்வீகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பூர்வீக நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பூர்வீகத்தில் கோவில் கட்டுவீங்க. கோவில் கட்டுவதுங்கிறது சாமானிய சமாச்சாரமே கிடையாது. போன ஜென்மத்தில் உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கட்டுவீங்க. நிறைய பேர் ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகுறது,
நிறைய பேர் வந்து மெயினாக தேனி பக்கத்தில் ஏதாவது ஒரு ரிசார்ட் மாதிரி கட்டுறது, இந்த இந்த இடங்கள்லாம் வளரக்கூடிய இடங்கள். அதனால நான் உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்கிறேன். உடனே தேனிக்காரில் ரிசார்ட் நம்ம போய் அங்கே போட போகிறோம் நாம சத்தியமாக கிடையாது சுவாமி, இருக்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். லைஃப் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு காத்துட்டு இருக்கு. அது முழு சந்தோஷத்தோட திருப்தியோட சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா. அப்போ அவர்களுடைய பண வரவும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சிறப்பாக இருக்கும். புரிஞ்சுக்கலாமா? குரு பார்வை வந்து ராசி லக்னத்துக்கு இருக்குன்னா ஃபினான்ஸ்க்கு துட்டுக்கு பஞ்சமே கிடையாது. உங்களை பார்த்தாவே பணம் கொடுத்துருவான். ஃபோனில் பேசினா பணம் கொடுக்க மாட்டான். நேரில் போனீங்கன்னா உடனே கிடைக்கும். அது வந்து நான் கடனுக்காக சொல்ல, உங்களுக்கு ஏற்ற பணம், உங்களுக்கான பணம், உங்களுடைய பணம் எங்கே இருந்தாலும் சரி. இப்போ அரியர் வச்சுருக்காங்க ஆஃபீஸில், பணம் வரணும், வந்துடும். இவ்வளோ நாளாக வரல. சில பேர் வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையாகி அவங்களுக்கு வந்து தீர்ப்பு சரியாக வராமல் பணம் வராமல் இருக்கும், அவங்களுக்கு வந்துடும். கேஸில் மாட்டின்னு இருப்பாங்க, என்பிஐ ஏதோ, அது கிளியர் ஆகிடும். அதாவது ஜட்ஜு உங்கள் பக்கம் இருப்பார். ஜட்ஜு உங்களை பார்த்தோன்னே சே இந்த பொண்ணெல்லாம் அப்படி பண்ணாதியா அப்படின்னு ஒரு அந்த சாஃப்ட் கார்னர்னு சொல்லுவோம்ல, அங்கே தான் தெய்வம் நிற்கும். பாக்கியஸ்தானத்தில் எப்போ குரு வருதோ அப்போ உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், அப்போ உங்கள் மேலே ஒரு பார்வை வந்து உங்களுக்கு தெய்வமாக வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ இதை லக்குன்னு கூட சொல்லலாம் இல்லையா? 200% லக்கு தான். லக் இஸ் நத்திங் பட் தெய்வம் அனுகிரகமா, வேற ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு என்ன, அவனுக்கு லக்கும்பாங்க. வாட் இட் மீன் அப்படின்னா மெயினாக பெரியவங்களுடைய அனுகிரகம். அது உங்களுக்கு சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. விருச்சிகத்துக்கு மாணவர்களுக்கு படிப்பு எந்த மாதிரி? செமையாக இருக்கும். என்ன ஓடுமோ அது கிடைக்கும். பாக்கியத்திலே குரு. நான் தான் சொல்லல, நீங்கள் என்ன எழுதுனீங்களோ, என்ன பேப்பர் எழுதினாலும் சரி, நீங்கள் எழுதினது 80னா உங்களுக்கு 85 மார்க் வரும். டிக் பண்ணும்போது அவன் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது அவங்க வீட்டிலேருந்து நல்ல கால் வந்திருக்கும். இதாக அந்த குஷியான மூடில் உடனே எண்ணெய் அறிந்தாலும் ஒரு படம் இருக்கு. அஜித் என்ன பண்ணுவார், இந்த என்கவுண்டர் பண்ணுறதுக்காக லோட் பண்ணி வச்ச உடனே அங்கேருந்து மெசேஜ் வரும், த்ரிஷா கிட்டேருந்து மெசேஜ் வரும். வந்த உடனே துறைக்கு போ அவன் அப்படின்னு விட்டுருவான். அந்த செகண்டில் அவன் செத்துருக்கணும். அந்த எப்படி அந்த மெசேஜ் அந்த மைண்டை மாற்றுதோ, பாக்கியஸ்தானத்தில் வந்து அப்படி தான் மாற்றும். பாக்கியஸ்தானத்துலேருந்து பார்வை கொடுத்தா அவங்க வீட்டிலேருந்து வரக்கூடிய நற்செய்தி 80-85 மாற்றும். இது எல்லாமே பாசிபிள். தெய்வம் கூட நிற்கும் போது எதுவுமே வந்து, அதனால தான் வந்து ஒரு முக்கியமான டைலாக் தலைவர் ரஜினிகாந்த் வச்சிருப்பார், ஆண்டவனே என் கூட இருக்காண்டாங்கிற மாதிரி. ஆனால் விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தெரியும், லக்குக்கான ராசி அப்படின்னா விருச்சிக ராசின்னு சொல்லலாம். பராபவ ஆண்டுல லக்குன்னா வச்சுக்கணும். இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டா இன்னும் சிறப்பா இருக்கும்? உங்க முன்னோர்கள் இருந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள், உங்க அப்பாவுடைய வீட்டு குலதெய்வம், அதை வந்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு இடம் இருக்கு. நம்ம விழுப்புரம் தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் பண்ருட்டிலாம் தாண்டி போவோம், சிதம்பரத்துக்கு முன்னாடி. அங்கே பூவராக சுவாமி, லக்ஷ்மி பூவராக சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என்ன போடும்போது நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் கண்டிப்பாக வேணும். இதில் உங்களுக்கு சந்திரன் கெட்டுப்போன நீச்சமடைந்த ராசி, ஆனால் உச்சம் பெற்ற சந்திரன் உங்கள் வீட்டை பார்க்க போகிறார். முதல்ல மனோதைரியம், மனோகிலேச்சம், அதனால சில முடிவுகள், தெளிவான சிந்தனை, மேலதிகாரிகள் தொல்லைகள் போகும். செய்கிற வியாபாரத்திலும் தொழிலையும் அதிக லாபம். நீர் வியாபாரம், பால் வியாபாரம், எண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறவங்க போயிட்டு வரலாம். திருமண வாழ்க்கை நடக்கும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் உதவி செய்யலாம். அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல மார்க் வரும். இதுவரைக்கும் இருந்து வந்த சளி பிரச்சனைகள் போகும். பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதில் எங்கேயாவது டூர் போகிறேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே போகும்போது கொஞ்சம் தயவு செஞ்சு போட்டிங் போகிறேன், நானே ரோ பண்ணுறேன் சார், தனியாக போயிட்டு வந்தேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. பயணங்களில் கவனமாக இருந்தால் அற்புதமான வாழ்க்கை வரும். உங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டு. ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு ஒரு வீடு வாங்கலாம், இல்லை அதை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வாங்கலாம். அதற்கு உண்டான எனக்கு இஎம்ஐ கட்டுற பலம் வருமா சார் அப்படின்னா நிச்சயமாக பலம் வரும். அதில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் உறவுகள் வந்து எனக்கு சரிப்பட்டு வரலையே சார், எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும். உங்கள் மீது ரொம்ப அன்பு பொழிவாங்க, பாசத்தை பொழிவாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. அதே நேரத்தில் திங்களூர் அப்படிங்கிற சந்திரஸ்தலத்துக்கும் போயிட்டு வாங்க. இந்த 2 கோவில்களுக்கும் போயிட்டு வந்தால், அவர் சந்திரஸ்தலம், இன்னொன்று இது சந்திரனுடைய ஊர்.
ஆகவே இந்த 2 கோவில்களுக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே மனோ தைரியம், மனோ கிளேச்சம். திங்களூரில் போயிட்டு சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு, அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுவாமிக்கு மோர் வச்சு நிவேத்தியம் பண்ணி அந்த மோரை வந்து தானம் பண்ணுங்க. இந்த வெயில் நாளில் பானகம் வந்து சுவாமிக்கு வச்சு தானம் பண்ணுறது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். நீங்கள் அந்த கோவிலே குருக்கள் கிட்ட சொல்லுங்கள், நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி, கண்ட தண்ணியெல்லாம் கொடுக்காதீங்க. நான் குழாயில் பிடிச்சி பண்ணேன் சார், அதெல்லாம் வேண்டாம். நல்ல தண்ணியாக வந்து நல்ல, ஏன்னா சாப்பிட்றவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா. வெளியூரில் இருந்தெல்லாம் வராங்க, அவங்கள வெயிலுக்கு கொடுக்கும்போது நல்ல சுத்தமான ஆரோக்கியமான உணவு தரணும். நல்ல வெல்லம் வாங்கி சும்மா ஜம்முன்னு கரைச்சி ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கலந்து அதில் கொடுத்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த பலன் அங்கேயே வந்து சேர்ந்துடும் திங்களூர்லேயே. ஆகவே நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. நேர்மையும் உழைப்பும் உழைப்பினால் முன்னேறக்கூடிய தன்மையும் உடைய விருச்சிக ராசி என்பர்களே, பராபவ தமிழ் புத்தாண்டு உங்கள் உழைப்புக்கு மகுடம் சூட்டப் போகுது. பராபவ ஆண்டுல பல நன்மைகள் நடக்கப் போகுது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்த்தா 8ஆம் இடத்துல குரு பகவான். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து கடந்த ஓராண்டாக நீங்கள் பட்ட அல்லல்கள் அதிகம். இப்போ இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா, ஆண்டு பிறக்கிற போது உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவானும் ராகு பகவான், பஞ்சமஸ்தானம் 5வது ஸ்தானத்துல செவ்வாய் சனி புதன் பகவான், 6வது ஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், 7வது ஸ்தானம் தான் இந்த ஆண்டுடைய லக்னம், 8வது ஸ்தானத்துல குரு பகவான், 10வது ஸ்தானத்துல கேது பகவான். இதில் மிக முக்கியமான பயிற்சி ஒன்று உங்களுக்கு நன்மை தரப்போகிற ஒரு நிகழ்வு இந்த ஆண்டு நடக்கப் போகுது. அதற்கு பெயர் குரு பகவான். இந்த ஆண்டுடைய ராஜா குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து இந்த ஆண்டு உட்கார போகிறார். பெரிய வளர்ச்சி இந்த பராபவ ஆண்டில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். சார் சாமி இருக்கா, நான் எப்படி சார் அது என் வாழ்க்கையில் நான் எப்படி உணர்வது, எனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் பிறக்குது. விவேகானந்தர் ஒரு வார்த்தையை சொல்வார், கடவுள் எங்கும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கோயில்கள் எதற்கு, கோயில்ல போய் கும்பிடுங்கன்னு ஏன் சொல்றீங்க, காட் இஸ் எவ்ரிவேர்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிற போது விவேகானந்தர் அதுக்கு பதில் சொன்னார், காற்று எங்கும் இருக்கிறது, ஆனால் அதை நாம் உணர்வதற்கு ஒரு மின் விசிறி தேவைப்படுகிறது அப்படின்னார். அந்த மின் விசிறி இயக்குகிற போதுதான் அந்த காற்றை நாம் உணர முடிகிறது, அதை ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாதிரி கடவுள் எங்கும் இருக்கிறார், ஆனால் திருக்கோயில்கள் என்று இருக்கிற போதுதான் அந்த கடவுளை நாம் உணர முடிகிறது. அப்படி இந்த ஆண்டு இந்த குரு பகவான் ஆண்டுடைய ராஜா தெய்வீக கிரகம் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்திலே இந்த இயற்கை சுவர் அமர்கிற போதுதான் இந்த ஆண்டுடைய பெருமைகளை நீங்கள் உணரப்போகிறீர்கள், உணர முடிய போகிறது. ஃபினான்ஷியலா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய தடை இருந்துச்சு. கொடுத்த பணம் திரும்ப வரல, சீட்டு கம்பெனியில் போட்ட பணம் கிடைக்கல, வாங்கின நகையை இரவல் வாங்கிட்டு போனவங்க திரும்ப கொடுக்கல, இப்படி நிறைய தடைகள் உங்களுக்கு இருந்துச்சு. நல்ல நண்பர்கள் ஏமாற்றினார்கள், நம்பிக்கை துரோகம் நடந்தது, இதெல்லாம் உண்மை. ஆனால் பராபவ ஆண்டு நல்ல செய்தியை எடுத்துக்கிட்டு வருது. குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்ப்பதனால் உங்கள் புகழ் கூடுது, கௌரவம் கூடுது, அந்தஸ்து கூடுது. இந்த ஆண்டுல நல்ல பணப்புழக்கம் உங்களுக்கு ஏற்படும். ஆண்டுடைய பிற்பகுதி மிகச்சிறந்த யோகம். குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து உங்களை பார்ப்பதனால் உங்களுடைய நேர்மைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நேர்மையா உழைச்சு நல்ல பேர் வாங்காத போது மனசு எவ்வளவு கஷ்டப்படும். விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு ஆபீஸை முன்னேற்றி எல்லாம் செய்து வருகிற போது வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இத்தனை ஆண்டு உழைச்ச உழைப்பு, எந்த நிறுவனத்துக்காக உழைச்சோமோ அந்த உழைப்பு அந்த நிறுவனம் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கவலையில் இருக்கீங்க. எனக்கு திடீர்னு வருமானம் விட்டு போயிருச்சு, என் குடும்பத்தை எப்படி நான் காப்பாற்றுவேன்னு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய பலர் விருச்சிக ராசிக்காரங்க வருத்தப்படுறீங்க. உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்தில் வருவதனால் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும், இழந்த கௌரவம் மீண்டும் கிடைக்கும், நல்ல பணப்புழக்கம் கிடைக்கும். சார் வெளிநாட்டில் வாழறேன் சார், எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குங்கிற பலருக்கு 9ஆம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வந்து உங்கள் வேலை பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். பெற்ற பிள்ளைகள் என் பேச்சை கேட்கலங்க, இஷ்டத்துக்கு நடத்துக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை நல்வழிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஜூன் மாதம் உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவீர்கள். உங்க பேச்சை அவங்க கேட்பாங்க. குரு பகவானுக்கு உடைய அனுக்கிரகம், குரு பலன் உங்களுக்கு வருவதனால் திருமண விஷயம் கைகூடி வரும்.
அதே நேரத்திலே 6ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருப்பதனால் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க உடல் நலத்தை பார்த்துக்கணும். பலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனை, வலது கண்ணில் பிரச்சனை, இது பலருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். தொழில் விஷயங்களிலே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். ஆன்லைன் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நல்ல யோகங்கள் கூடிவரும். மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த ஆண்டில் உங்கள் வஞ்சமில்லா மனதிற்கு நல்லெண்ணெயெல்லாம் தருவாள் அந்த அபிராமி. ஆகவே திருக்கடையூர் சென்று அபிராமி அன்னையை வழிபாடு செய்யுங்கள். அமிர்த கடேஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மிக உன்னதமாக அற்புதமாக பராபவ ஆண்டில் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் நிறைய மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை, விறுவிறுப்பான ஒரு தன்மையில் சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்கக்கூடிய ஒரு பொற்காலம் உருவாகிறது என்பது அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு பிறகு நீங்கள் உங்களையே உணரப் போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான கடக ராசிக்குள்ள உள்ள நுழைகிறார். இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 3 மாதத்தில், ஆனி மாதத்தில் லைஃப் அப்படியே டோட்டல் சேஞ்ச். இவ்வளவு நாட்களாக ஒரு 5 வருட காலமாக, சில அன்பர்களுக்கு 3 வருட காலமாக எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ துன்பம், எவ்வளோ துயரங்கள், எவ்வளவு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனால் நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளோ நடந்திருக்கு. அவ்வளவு நெகட்டிவையும் அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு ஒரு எனர்ஜி பவருடன் பாசிட்டிவாக நீங்கள் இயங்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இனிமே தான் நடக்க போகுது, குருவின் பார்வை மூலமாக என்பது உண்மை. விருச்சிக ராசிக்காரங்களை பொதுவாகவே தேள் எப்போ பார்த்தாலும் கொத்திக்கிட்டே இருப்பாங்க, கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கொட்டுறதா இவங்களுடைய வேலைன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்கல்ல, பல பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிற அத்தனை பேரும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் சொல்லுவாங்க. உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிறவங்க தான் உங்களை தேவையில்லாத வார்த்தையை சொல்லி உங்களை மட்டம் தட்டுவாங்க. ஆனால் இயல்பாகவே நம்மளுடைய கடகராசிக்காரங்களை எப்படி பாசத்துக்கு, ரியல் அன்புக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்களோ அதே போல தான் நீங்களும் உண்மையான அம்மாவாக, உண்மையான தோழியாக, உண்மையான தோழனாக, உண்மையான கணவனாக, உண்மையான மனைவியாக வாழக்கூடிய நபர்களாக வாழ்ந்திருக்கீங்க. ஆனால் உங்கள் கூட இருந்தவங்களாம் அப்படி உண்மையாக இருந்தாங்களா? இல்லவே இல்லை. நீங்கள் இப்போ வரையும் சந்தித்தது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பயன்படுத்தியவர்களை தான் சந்திச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 இல்லை 15 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதில் 2 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப அந்யுன்யமாக இருந்துட்டாங்கன்னா அதுவே பெரிய விஷயம். மீதி எல்லாருமே எப்படி உங்கள்கிட்ட எனர்ஜி பவரை சார்ஜ் ஏற்றுந்தடி, பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுந்தடி ஒரு இடத்துல அந்த பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரிக்கு ஃபுல் பவர் ஏறணும்னு என்ன பண்ணும், அந்த பேட்டரி அந்த இடத்த விட்டு நகர்த்திடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட உள்ள எனர்ஜியை ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு உங்களையே குற்றம் சாட்டினாங்க பார்த்தீங்களா, உங்களால் எவ்வளோ தாங்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ அந்த நிலை எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. மேலும் விருச்சிக ராசி அன்பர்களுடைய கடன் பிரச்சனை மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். யார் யாரெல்லாம் விருச்சிக ராசியில் கணவன் மனைவி ஒற்றுமையில் மன அழுத்தம் பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிக்கிறீங்களோ அது சரியாகிவிடும். உங்களுடைய லைஃப்பில் இந்த ஆனி மாதம் முதல் பல அற்புதத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார். சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக ஆவணி மாதம் முதல் பார்க்க போகிறார். குரு பார்வை 5ஆம் இடத்தில் கிடைச்சா குதூகலம்னு சொல்லி சொல்லுவாங்க, குளுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. கல்யாணமே முடிக்கலன்னு வருத்தப்படுற நம்மளுடைய விருச்சிக ராசியாக நீங்கள் இருக்கீங்கன்னா, கல்யாணமே ஏண்டா முடிச்சேன்னு சொல்லி வருத்தப்படுற விருச்சிக ராசியாக நீங்கள் இருக்கீங்கன்னா, இரண்டுக்குமே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் குருவுடைய பார்வை சனி பகவான் மூலமாக இயங்க போகிறது என்பது உண்மை. இது எப்படி சாத்தியம்னா, சனி பகவான் ஆல்ரெடி உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார் தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக. குரு என்ன பண்ணுறாருன்னா சனி பகவானை பார்க்கார். அப்போ 2 பேரும் சேர்ந்து பார்க்கறது தான் இது அர்த்தம். குரு சனி இணைந்து 7ஆம் இடத்தை பார்த்தால் ஏமாற்றம் காணாமல் போயிடும். நல்ல கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும்.
காதலிச்சு கல்யாணம் முடிக்க நினைக்கிறவங்க உறுதியாக கல்யாணம் முடிக்கலாம். அதே இது திருமணத்துக்காக வரம் தேடி அலைஞ்சு ஏன்டா அமைய மாட்டேங்கன்னு வருத்தத்தில் இருக்க விருச்சிக ராசிக்கு திருமண வாழ்க்கை உண்டு. ஸோ இதெல்லாம் உறுதியாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக எழுதி வச்சுக்கலாம். இதை தாண்டி என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுடைய முயற்சியில் எவ்வளவு தூரம் உங்களை தடையை ஏற்படுத்தினாங்களோ, உன்னாலையா முடியாது, நீ எதையும் செஞ்சாலும் உருப்படாது, நீ எதை செஞ்சாலும் கடைசியில் நீ செய்ய மாட்ட, உருப்படியாக செய்ய மாட்ட அப்படின்னு எப்படி உங்களை மட்டம் தட்டி உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனையை கொடுத்தாங்களோ, உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்க வச்சிட்டாங்க. நான் எதுக்குடா ஆக மாட்டேன், டேய் சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு நீங்களே உங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசில் ஒரு ஆழமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து வச்சாங்கல்ல, அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு நீங்கள் யார், உங்களுடைய திறமை என்ன, உங்களால் எத்தனை பேர் நன்மையை அடைஞ்சாங்கன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணக்கூடிய உங்களுடைய காலகட்டம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உறவுகளால் ஏமாற்றம் அடைந்த நீங்கள் இனிமே தான் ஒரு வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. சிறிய நபர்கள், அதாவது உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாகவோ அல்லது உங்கள் கூட பிறந்த உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி மூலமாகவோ உங்கள் கூட பிறந்த மூத்த சகோதரன் சகோதரி மூலமாகவோ நீங்கள் பட்டு வந்த கஷ்டம் அழுத்தம் எல்லாமே சரியாக போகுது. தனிமையில் இருக்கிற விருச்சிக ராசி இனிமே துணையுடன் இருக்க போகிறீங்க. நான் இருக்கேன்டா தம்பி உனக்கு, நான் இருக்கேன்னே உனக்குன்னு சொல்லி உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு இனிமே தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பு காட்ட போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. நீங்கள் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம்னு வச்சுக்கோங்களேன். இருளில் இருக்கிற விருச்சிக ராசி ஒளி வட்டத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ உங்களுக்கு என்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும்னு நம்ம கிரகங்கள் சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய நிழல் கிரகங்களான ராகு பகவான் 4ஆம் இடத்தில், நம்முடைய நிழல் கிரகமான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு எக்ஸாக்டாக 10ஆம் இடத்துல. அப்போ உங்களுடைய அப்பா உடைய அம்மா அப்பா, உங்களுடைய அம்மாவுடைய அம்மா அப்பா, இந்த 2 நபர்களிடமும் ஓகேவா, 2 உறவுகளிடமும் மரியாதையாக அன்பாக பாசமாக பழகுங்க. அவங்களுடைய பாதம் தொட்டு கும்பிடுங்க. உங்கள் லைஃப் பெரிய சேஞ்சஸ். கேது 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால உங்களுடைய பாட்டி தாத்தாவுடைய ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா கேது பகவான் எந்த தாக்கத்தையும் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு கவனமாக செய்யுங்க. அதுக்கப்புறம் பாட்டி தாத்தா கிட்ட தேவையில்லாத விவாதம் பண்ணுவது, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லி தயவுசெய்து பேசிடாதீங்க. ஏன்னா உங்களை கஷ்டப்படுத்தினவன் எத்தனை பேராக இருப்பான், ஆனால் அவங்க பாட்டி தாத்தா என்றைக்குமே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அதனால் அவங்க எதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா கேட்டுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களுடைய வண்டி வாகனங்களை ஓட்டும் போது முழு கவனம் வண்டி வாகனம் ஓட்டுறதுல செலுத்துங்க. அசால்ட்டாக இருக்கக்கூடாது. வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்சளவு புதிய வண்டியை வாங்கிக்கோங்க, பழைய வண்டி வாங்காதீங்க. அம்மாவுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா எதையாச்சும் சின்ன விஷயத்தை பெருசாக பேசுகிறாங்கன்னா முடிஞ்சளவு அம்மாட்ட சரிம்மா நாளைக்கு சொல்லுறேன் அப்படின்னு கொஞ்சம் டயத்தை தள்ளி போடுங்க. ஆனால் விவாதம் வேண்டாம். இதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பராகும். படிப்பு விஷயங்களில் நம்முடைய விருச்சிகராசி நபர்கள் உறுதியாக மாணவர்கள் முழு கவனம் செலுத்தணும். அசால்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்படி இருந்தால் வெளிநாடு யோகம் நம்முடைய விருச்சிகராசி மாணவர்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை தெளிவாக சொல்லிக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20-30% உறுதியாக மாற்றம் உண்டு. மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.